அரவிந்த் கெஜ்ரிவால் பேரை எழுதி கொடுத்து சொல்ல சொல்லி, ஏன்னா விசாரணையில இந்த குற்றவாளிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் பேரை சொல்லல. கெஜ்ரிவால் அதான் டெல்லி ஹைகோர்ட்ல கேட்கிறாரு, 100 கோடி ஆட்டையப்பட்டேன்ற 100 கோடியை காட்டு. அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை பெரும்பான்மை இருக்கிறது என்கின்ற ஒரே அடிப்படையில் இவன் உருவாக்கி கொள்ளுகிறான் என்றால் இந்தியா கூட்டணிக்கு பிரச்சனை. அதனால இந்த ஊடகவியலாளர்கள் கொதிக்கிறாங்க. இந்தியாவின் குடிமக்களாகிய எங்களுக்கும் இந்தியாவின் குடிமக்களை ஏய்த்து பிழைத்து சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. இந்த ரோட் ஷோஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே குழந்தைகளை பயன்படுத்த தடை அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. மோடி பயன்படுத்துறாரு. பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் அப்படின்றது ஒரு பக்கம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வன்கொடுமைகளே இழிவுபடுத்தும் வகையில் ஒரு மோசடியான குற்றச்சாட்டுகளை புனைந்து இது மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது இந்த பிஜேபி அரசு. இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் என்று பிரதான தேசிய கட்சிகளுடைய கணக்குகளை முடக்கும் போக்கில் இறங்கி இருக்கிறார்கள். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோட கணக்குகளை முடக்கிறது பற்றி அமெரிக்கா நேற்றைக்கு கவலை தெரிவித்திருக்கிறது. ஜெர்மனி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கெஜ்ரிவாலுடைய கைது குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது. மணிஷ் சிசோடியா டெல்லியினுடைய துணை முதலமைச்சர், அவரை கைது செய்தார்கள். அந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு அவர் மீது ஏதாவது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கா? 1 வருஷமா ஜெயிலில் வச்சிருக்க. வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு இந்திரகுமாரோட அணிஞ்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். இப்போ காங்கிரஸோட கணக்கு முடக்கப்பட்டிருக்கு. ஏறத்தாழ 1800 கோடி அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க, வட்டி கட்ட சொல்கிறாங்க. தேர்தல் நெருங்கும் போது இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்குறாங்க. காங்கிரஸ் தரப்புல இது ஒரு டாக்ஸ் டெரரிசம்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம பார்க்குறது? இல்லை, நேற்று அஜய் முகான் பேசும்போது இதே மாதிரியான டாக்ஸ் அசஸ்மெண்ட்டை பிஜேபிக்கு செய்தால் அவர்கள் பல ஆயிரம் கோடிகள் கட்ட வேண்டி இருக்குன்றாரு. ஆனால் அந்த பிஜேபிக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஏதாவது சம்மன் அனுப்பியிருக்கா? பேருக்காவது ஏதாவது சம்மன் அனுப்பியிருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ இன்கம் டேக்ஸ் அரசுக்கு ஆதரவாக அல்லது ஆளும் கட்சிக்கு ஆதரவாக வெளிப்படையாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. நேற்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் கூட டாக்ஸ் ரீஅசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க, ஃபைன் கட்ட சொல்லியிருக்கிறாங்க, கணக்குகளை முடக்கி இருக்கிறார்கள். இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் என்று பிரதான தேசிய கட்சிகளினுடைய கணக்குகளை முடக்கும் போக்கில் இறங்கி இருக்கிறார்கள். பிரதான தேசிய கட்சிகளின் கணக்கு முடக்கம் ஒரு பக்கம், மாநில அளவிலான சின்ன சின்ன கட்சிகள் முதற்கொண்டு அவர்களுடைய சின்னத்தை பறித்து வைத்துக் கொள்வது, அவர்களுடைய வேலைப்பாடுகளை முடக்குவது அப்படின்னு அவங்கள களத்தில் ஃபோக்கஸ் பண்ண விடாமல் தேர்தல் கமிஷனோட மோத விடுறதையே ஒரு வேலையாக மாற்றி, இன்னும் தேர்தலுக்கு 20 நாள் தான் இருக்குது, போலிங்க்கு 20 நாளை வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் சின்னத்துக்காக தேர்தல் ஆணையத்தோடு போராடிக்கிட்டு தேசிய அளவில் போய் ஹைகோர்ட்டில், டெல்லி ஹைகோர்ட்டில் முட்டி மோதிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த ரீஅசஸ்மெண்ட் அப்படின்றது ஒரு ஜும்லா. இந்த ஜும்லாவுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கானா? இல்லை. நீ இந்த ரீஅசஸ்மெண்ட்டை நியாயமானவனாக இருந்திருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? காங்கிரஸுக்கு தேர்தல் நெருங்குறதுனால நீங்கள் முன்னாடியே கட்டிடுங்கன்னு நீ 1 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்கணுமா இல்லையா? இன்ட்ரீம் பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பயாவது சொல்லியிருக்கணுமா இல்லையா? இல்லை. மாறாக கரெக்டான டைம் பார்த்து வெயிட் பண்ணி 1994-96 இடையிலான கணக்கு வழக்குகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இதை ஹைகோர்ட்டில் போய் நம்ம முறையிட்டாங்க அப்படின்னா எத்தனை வழக்குகள் முறையிட்டாலும் எங்களால் இதில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்கள் கைவிரித்து விடுகிறது. இதுக்கு தான் நேற்றைக்கு அமர்த்தியா சென் மற்றும் உலக அளவிலான ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு, இந்திய மக்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் ஜனநாயகம் எந்த அளவிற்கு பால்பட்டு போயிருக்கிறது அப்படின்றது குறித்து, அண்டர்மைனிங் த டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கடிதத்தை எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளோட கணக்குகளை முடக்கிறது பற்றி யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் நேற்றைக்கு கவலை தெரிவித்திருக்கிறது. ஐக்கிய அமெரிக்கா நேற்றைக்கு கவலை தெரிவித்திருக்கிறது. ஜெர்மனி கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கெஜ்ரிவாலுடைய கைது குறித்து கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இப்போது இதுக்கு முன்னாடி இந்த சீன் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லருக்கு எதிராக நடந்தது. உலக அறிவு சமூகம் கண்விழித்து கொண்டு என்ன நடக்குது ஜெர்மனியில் அப்படின்னு கேள்வி எழுப்ப தொடங்கினாங்க. அப்போ தான் ஐன்ஸ்டீன் போன்றவர்களெல்லாம் வெளியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜெர்மனியிலிருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், ஓடி வருகிறார்கள். வெளிநாடுகளுக்கு போய் எப்படியாவது நம் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை இனப்படுகொலையிலிருந்து காப்பாற்றிவிட வேண்டும் அப்படின்ற நோக்கத்தோடு அவர்கள் ஹிட்லருக்கு எதிரான, பாசிசத்துக்கு எதிரான பிரகடனங்களை எல்லாம் வெளியிட தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட அதே காலகட்டம் அப்படியே இப்போது இந்தியாவுக்கு பொருந்தி வந்திருக்கிறது. இதுதான் இருப்பதிலேயே ஆபத்தானது. அமர்த்தியா சென் எழுதும்போது ரொம்ப 3 பேராக எழுதியிருக்கிறார் அமர்த்தியா சென். அதில் அவர் சொல்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம்.
பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் போது எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் அத்தனை பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அத்தனை பேரையும் முடக்க பார்த்தார்கள். விசாரணை கிடையாது, கேள்விகள் கிடையாது, ஆதாரங்கள் கிடையாது, தண்டனை மட்டும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்தால் இதெல்லாம் தீர்ந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஒரு நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்தது. அந்த சுதந்திரத்துக்காக என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் என்னுடைய தாத்தாவும் போராடி இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இருந்தது. அந்த மகிழ்ச்சியெல்லாம் கொண்டாட போகிறோம். இந்தியாவில் இனி இது மாதிரியான அடக்குமுறைகள் நடக்காது என்று நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனால் கடைசியில் என்னுடைய நம்பிக்கை தகர்த்து எறியப்பட்டது. சுதந்திர இந்தியாவில் மீண்டும் பிரிட்டிஷ் ஆட்சி காலனி ஆதிக்கத்தில் என்ன நடந்ததோ அது மீண்டும் நடக்கத் தொடங்கி இருக்கிறது. ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளத் தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தியாசன் தன்னுடைய அந்த கட்டுரையில குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். எத்தனை பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள்? யார் மீதாவது விசாரணை நடைபெற்று இருக்கிறதா? யார் மீதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களா? மணிஷ் சிசோடியா, டெல்லியினுடைய துணை முதலமைச்சர், அவரை கைது செய்தார்கள். அந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு அவர் மீது ஏதாவது ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கா? 1 வருஷமா ஜெயிலில் வச்சிருக்கேன். 1 வருஷமா ஜெயிலில் வச்சு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல, அந்த குற்றப்பத்திரிகையின் மீது விசாரணை நடத்தல, எதுவுமே நடத்தாம அவர் சிறையில் மட்டும் வச்சிருக்கிறாங்க. ஆனா அதே வழக்குல இன்னொரு குற்றவாளின்னு இணைத்து அரவிந்த் கெஜ்ரிவாலை இப்போ உள்ள எடுத்திருக்கிறாங்க. ஆதாரம் இருக்கா? இல்லை. இதற்கு காரணம் கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னா, காரணம் நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் என்ன நடந்தது என்று சொல்லுவோம், அது நடந்ததா நடக்கவில்லையா என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அப்படின்றாங்க. அதாவது பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் அப்படின்றது வந்து யார் அக்யூஸ்டோ அவங்க பக்கம் கொடுத்துடுறது. பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் எப்பயுமே வந்து யார் குற்றத்தை சொல்றாங்களோ அவங்க பக்கம் இருக்க வேண்டியது. இப்போ யார் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அவங்க பக்கம். ஒன்றும் இல்லை, ரஞ்சன் கோகாய்க்கு ஒன்று நடந்துச்சு இல்லையா? ஒரு பொண்ணு வருவாங்க, வந்து இவர் என் கையை பிடிச்சி இழுத்துட்டாரு. இப்போ என்னன்னா இதை பற்றி என்ன முடிவு எடுப்பீங்க நீங்கள்? அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரஞ்சன் கோகாய் பக்கம் பாலை திருப்பியாச்சு. ரஞ்சன் கோகாய் என்ன பண்ணணும்? நான் கையை பிடிச்சி இழுக்கல அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். பெண்களுக்கு நடக்கக்கூடிய வன்கொடுமைகள் அப்படின்றது ஒரு பக்கம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வன்கொடுமைகளே இழிவுபடுத்தும் வகையில் ஒரு மோசடியான குற்றச்சாட்டுகளை புனைந்து இது மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது இந்த பிஜேபி அரசு. கடந்த காலத்திலேயே கூட இப்போ அது உச்சகட்டத்தை அடைந்து 4 அப்ரூவர் சொன்ன வாக்குமூலத்தை, அப்ரூவர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு, அவனை கைது பண்ணி ஆதாரங்களின் அடிப்படையில் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட காசு எலக்ட்ரல் பாண்டு மூலமாக வாங்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் பேரை எழுதி கொடுத்து சொல்ல சொல்லி, ஏன்னா விசாரணையில் இந்த குற்றவாளிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் பேரை சொல்லலை, 2வது விசாரணையில் சொல்கிறாங்க. இதுக்கு இடையில இவன்ட்டு எலக்ட்ரல் பாண்டு காசையும் பிடுங்கி வாயவும் பிடுங்கி என்ன கேவலம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டில். அவர்கள் அப்ரூவல் சொன்னார்கள் அப்படின்ற ஒரே அடிப்படையில் கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. கெஜ்ரிவால் தான் டெல்லி ஹைகோர்ட்டில் கேட்குறாரு, 100 கோடி ஆட்டையப்பட்டேன்ற 100 கோடியை காட்டு, எங்க இருக்கு 100 கோடி? மணி லாண்டரிங் நான் பண்ணதுக்கான ஆதாரம் எங்க? அதெல்லாம் நாங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை மைலார்ட், நாங்கள் சட்டத்தில் எழுதி வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. அதைத்தான் நேற்றைக்கு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய அந்த 16 உலகளாவிலான ஜனநாயகவாதிகள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் எல்லாவற்றுக்கும் சட்டம் இருக்கிறது என்று கை நீட்டி காட்டுகிறார்கள். சட்டம் இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே அது சரி என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜனநாயக விழுமியங்களை இந்தியாவுக்கு தருவது இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம். அந்த சட்டத்துக்கு விரோதமாக, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்தை பெரும்பான்மை இருக்கிறது என்கின்ற ஒரே அடிப்படையில் இவன் உருவாக்கி கொள்ளுகிறான் என்றால் அது ஜனநாயக படுகொலை அப்படின்னு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நாங்கள் இந்தியாவை ஜனநாயகத்தின் தாய்நாடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா எப்படி ஜனநாயக விழுமியங்களை தனக்குள் ஏற்றுக்கொண்டு பரிணமித்து வருகிறதுன்றதை பார்த்து வியந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்தியா இவ்வளவு மோசமாக தாழ்ந்து போய் இருக்கிறதுன்னு கவலை தெரிவித்திருக்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் மட்டுமல்ல, ஐக்கிய நாடுகள் அவை மொத்தமாக கண்டனம், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஜெர்மனி அத்தனை நாடுகளும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளக்கூடிய எல்லா வேலைகளையும் இந்த மோடி அரசு சர்வசகஜமாக செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸுடைய கணக்கு, இந்திய கம்யூனிஸ்டுடைய கணக்கு, இதை முடக்கப்பட்டது குறித்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். ஏன் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்றாங்க? எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு காசு தேவை. ஏன் காசு தேவை? காசு இல்லாமல் ஒருத்தர் சந்திக்கணும்னா விடிய விடிய பிரச்சாரம் பண்ணணும். விடிய விடிய பிரச்சாரம் பண்ண முடியுமா? இல்லை. 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது. சரி, செவத்தில் எழுதி பிரச்சாரம் பண்ணணும், செவத்தில் எழுதக்கூடாது. சரி, நாங்கள் வீட்டு வீடாக போய் பேனர் வச்சுக்கிறோம் அப்படின்னா பேனர் வைக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. அப்போ என்னதான் பண்ணுறது? இல்லை, நீ பிரச்சாரம் பண்ணணும். அப்போ வந்து மேடையை கட்டி 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணாதான் பண்ண முடியும். ஒரு மேடையை போடுறதுக்கு 1 லட்ச ரூபா செலவாகும். ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் 10 பொதுக்கூட்டமாக நடத்தணும், குறைந்தபட்சம் 10 லட்சமாவது செலவாகுது. இந்த 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறதுக்கு காங்கிரஸுக்கு ஒரு தொகுதிக்கு 10 லட்சம் கணக்கு வச்சா 500 தொகுதி. அப்போ எத்தனை லட்சம், எத்தனை கோடி இவங்க செலவு பண்ண வேண்டியிருக்கு. அத்தனை கோடியும் கணக்கில் போட்டு முடக்கிட்டு தேர்தலை நடத்துகிறேன் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்போ எதிர்கட்சிக்காரர்கள் வந்து டிபேட்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? ஆசீர்வாதம் ஆச்சாரி போன்றவர்கள்லாம் புதிய தலைமுறை டிபேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் தேர்தலில் இருந்து பின்வாங்கிக்கங்க அப்படின்றாங்க. நான் ஏன் பின்வாங்கணும்? நீ தேர்தலை நிப்பாட்டு,
இது ஜனநாயகம், எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு வேணும், காங்கிரஸ் 1000 கோடி கட்டுற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், ஒரு 6 மாசம் தள்ளி வைப்போம் எலெக்ஷனை வச்சு காட்டுற தயாரா இருக்கா இந்த மோடி அரசு? இல்ல. அப்போ மக்களை ஏமாற்றுகிறார்கள், கட்சிகளை ஏமாற்றுகிறார்கள், உலக நாடுகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏமாற்று பேர்வழிகள் நீண்ட காலம் நிலைக்க முடியாது. இந்த தேர்தல் முடிவுகள் அதை காட்ட வேண்டும். அப்படி இந்த தேர்தல் முடிவுகள் காட்டாவிட்டால் உலகம் காட்டும் என்ற நம்பிக்கை இப்போது வந்திருக்கிறது. இப்போ ஐநா, அமெரிக்கா இவங்கெல்லாம் ஒரு கண்டனத்தை சொல்லிட்டே இருக்காங்க. பட் இப்போ தேர்தல் ஆணையம் தான் இப்போ ஹை ப்ரையாரிட்டியாக இருக்காங்க, அவங்க தான் பவர் கையில் இருக்குது. தேர்தல் ஆணையம் இந்த அளவுக்கு இறங்கி பிஜேபியோட நிற்கிறது வந்து நம்ம எப்படி பார்க்குறது? முதல்ல இந்த பிரச்சனையை வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்க்கட்சிகள் சார்பில் குற்றம் சாட்டுறாங்க, இந்தியா கூட்டணிக்கு வந்து பிரச்சனை, அதனால இந்த ஊடகவியலாளர்கள் கொதிக்கிறாங்க. இந்தியா கூட்டணிக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல இது எனக்கும் உனக்குமான பிரச்சனை. இந்தியாவின் குடிமக்களாகிய எங்களுக்கும் இந்தியாவின் குடிமக்களை ஏய்த்து பிழைத்து சுரண்டி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையில வந்து இந்தியா கூட்டணின்றதே 2ஆம் பட்சம் தான். இந்த தேர்தல் ஆணையம் யாரை ஏமாத்துது? தேர்தல் ஆணையம் ஒரு சட்டம் வச்சிருக்கு. என்ன வச்சிருக்கு? மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு ஒன்று வச்சிருக்கு. அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்டில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கிறாங்க, சீருடையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. சீருடையில் ஆசிரியர்களோடு பிரச்சாரத்தில் மோடியை வேடிக்கை பார்ப்பதற்காக ரேலிஸ்ன்றதுலேயே குறிப்பிட்டிருக்கிறாங்க. யாரு? தேர்தல் ஆணையத்தினுடைய சீரியல் நம்பர் 86ல் பாயிண்ட் நம்பர் 3ல ரோட் ஷோஸ் அப்படின்ற தலைப்பு. அந்த ரோட் ஷோஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே வந்து குழந்தைகளை பயன்படுத்த தடை அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. மோடி பயன்படுத்துறாரு. அதே போல பிரச்சாரத்தில் எந்த விதமான கம்யூனல் ஹார்மோனியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயத்தையும் பேசக்கூடாது அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 செக்ஷன் 123 அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எந்த விதமான இன பகைமையையும் தூண்டும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மோடி அவர்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இந்து பெரும்பான்மையை நோக்கி அப்பீஸ் பண்றாரு. இந்து பெரும்பான்மையை நோக்கி நீங்க தீவிரமா முடிவெடுக்கணும்னு சொல்றாரு. திமுக இந்து விரோதிகள்னு சொல்றாரு. அப்ப யாருக்கு எதிராக யாரை திசை திருப்புறீங்க? டிஃபரண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிஸ்க்கு மத்தியில என்மிட்டியை கிரியேட் பண்றது யாரு? மோடி. இது மோடி பேசுறத விட்டுருவோம், டைரக்டா பேசல அவரு. அதை நீங்க இப்படி இன்டர்பிரட் பண்றீங்க அப்படின்னு திரிச்சு விடுவாங்க. யோகி ஆதித்யநாத் 80 vs 20 அப்படின்னு அக்டோபர் 2022 வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் பேசுறாரு. இது தேர்தலை ஒட்டி அவர் பேசுறாரு. யோகி ஆதித்யநாத் பேசுறதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிக்கப்பட்டதா தேர்தல் ஆணையத்தின் மூலமாக? இல்லை. ஆனால் இவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா? குறைந்தபட்சம் ஒரு டேர்ம், அதாவது 3 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அல்லது இரண்டும் சேர்த்து 8 ஆண்டுகள் இவர்களுக்கு தண்டனை விதிக்கலாம். மோடியை 8 வருஷம் ஜெயிலில் தள்ளுவதற்காக கேஸ் நடத்துவதற்கு இந்த தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கிறதா? யோகி ஆதித்யநாத்தை சிறையில் அடைப்பதற்கு இந்த தேர்தல் ஆணையம் கேஸ் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறதா? அப்போ கம்யூனல் ஹார்மோனியை ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான், அதை நான் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா நீ யாருக்கு சாதகமாக தேர்தல் நடத்துற? நீ மக்களுக்கு சாதகமாக எழுதி வைத்திருப்பதாக சொல்லுகின்ற சட்டத்திற்கு எதிராகவே நடந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையம் என்பது விலை போய்விட்டது அப்படின்னு சொல்றதை தவிர வேறு என்ன இருக்கிறது இதுல? உங்கள் நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து.